மந்திர காளான் மற்றும் சுட்டி குரங்கு. அடர்ந்த காட்டில் மரங்கள் நிறைந்த ஒரு அழகான இடத்தில் சுட்டி என்ற குறும்புக்கார குரங்கு வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் துருதுருவென்று இருக்கும். ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவி பழங்களை தேடி தன் நண்பர்களுடன் விளையாடி மகிழும். ஒரு நாள் சுட்டி புதிதாக பழங்களை தேடிச் சென்றபோது இதுவரை கண்டிராத ஒரு விசித்திரமான காளானை கண்டது. அது தங்க நிறத்தில் அழகிய வடிவத்துடன் மென்மையாக பளபளத்தது. சுட்டிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சுட்டி அந்த காளானை ஆர்வத்துடன் தொட்டு பார்த்தது. அது மிகவும் மென்மையாக இருந்தது. அதை சாப்பிடலாமா என்று யோசித்தபோது நில் சுட்டி என்ற ஒரு குரல் கேட்டது. அது ஒரு மரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த ஞானமுள்ள ஆந்தை மாமா. ஆந்தை மாமா சுட்டியிடம், அது சாதாரண காளான் அல்ல சுட்டி, அது ஒரு மந்திர காளான். அது நேரடியாக ஆசைகளை நிறைவேற்றாது, ஆனால் அதைச் சுற்றியுள்ள உலகத்தை புரிந்து கொள்ளும் ஞானத்தை அளிக்கும் என்றார். ஆந்தை மாமாவின் வார்த்தைகளைக் கேட்டு சுட்டி குழப்பமடைந்தது. ஞானம் என்றால் என்ன? அது எப்படி வரும்? சுட்டி மந்திர காளானின் அருகில் அமர்ந்து அதை உற்று நோக்கத் தொடங்கியது. அது அமைதியாக காளானை பார்த்தது. நாட்கள் சென்றன. சுட்டி காளானின் அருகில் அமர்ந்து காட்டின் ஓசைகளை கேட்டது. சிறு பூச்சிகள், பறவைகள், தாவரங்கள் என அனைத்தையும் கவனித்தது. காளானின் அருகில் இருந்த ஒரு சிறிய வண்டின் செயல்பாடுகளை அது கூர்ந்து கவனித்தது. மெல்ல மெல்ல சுட்டிக்கு காட்டின் ஒவ்வொரு பகுதியும் எவ்வளவு முக்கியம் என்று புரிந்தது. ஒரு நாள் ஒரு பயந்த அணிலிடம், பயப்படாதே அணிலே, காடு நமக்கு வீடு, நாம் அனைவரும் ஒருவரையொருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்று கூறியது. சுட்டியின் உள்ளத்தில் ஞானம் மலர்ந்ததை மந்திர காளான் உணர்ந்தது. அது இன்னும் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது. சுட்டி காளானை பார்த்தபோது அதன் ஒளி சுட்டியின் முகத்தில் பிரதிபலித்தது. அன்று முதல் சுட்டிக்காட்டில் மிகவும் ஞானமுள்ள குரங்காக மாறியது. அது தனது நண்பர்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் காட்டைப் பற்றியும் வாழ்க்கையைப் பற்றியும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. அனைவரும் சுட்டியை மதித்தனர். சுட்டி எப்போதும் கற்றுக்கொண்டே இருந்தது. மந்திர காளான் கொடுத்த ஞானத்தால் அது காட்டின் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய பாடமாக பார்த்தது. சுட்டி மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்தது.